பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நகை விஷயத்துல தங்கமயில் சரவணன் கிட்ட சிக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தீபாவளி அப்படின்றதுனால எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மீனா, ராஜி, கோமதின்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுத்து நிறைய நகை போட்டிருக்காங்க. அப்பதான் பார்த்தா குழலியும் வீட்டுக்கு வராங்க. குழலியும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நகையெல்லாம் போட்டுட்டு வராங்க. தங்கமயில் கழுத்துல மட்டும் பார்த்தா ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இருக்கு. புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. தங்கமயில பார்த்துட்டு உடனே குழலி, என்ன தங்கமயிலு கழுத்துல ஒரு நகை நட்ட காணா? என்ன தீபாவளி தானே, புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க என்ன இப்படி திரியிற? கழுத்து நிறைய நல்ல நகை நட்டு எடுத்து போட வேணாம் அம்மா, என்ன சொல்ல மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லவும், நான் அவளை கவனிக்கலடி, என்ன மயிலு நகையெல்லாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி கோமதியும் சொல்லவும், இங்க பார்த்தா தங்கமயில் பராக் பராக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நகையை பார்த்து கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நகை வேற கொஞ்சம் கொஞ்சமா கருப்படிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தங்கமயில் பம்மிக்கிட்டு, இல்லத்த எனக்கு இதுவே போதும், அதெல்லாம் கழுத்துல போட்டா கசகசன்னு இருக்கும், வேண்டாத்த நான் இதையே போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லவும், மீனாக்கும் ராஜிக்கும் பார்த்தா ஏற்கனவே கவரிங் நகைன்ற உண்மை தெரியும். என்ன பண்றது தெரியல. அத்தை அக்காவுக்கு வேணா நான் ஏன் நகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அப்பதான் குழலி, ஏய் மீனா, நான் என்ன அவகிட்ட நகை இல்லை அப்படின்றதுக்காகவா சொன்னேன்? அவங்க வீட்டுலதான் அம்பட்டு நகை போட்டாங்களே, அதை கழுத்து நிறைய எடுத்து போறதுல தங்கமயிலுக்கு என்னவா? தங்கமயிலு போ எடுத்து போடு, இல்லாட்டி நான் வரவா போட்டு விடவா அப்படின்னு சொல்லி குழலி கேட்கவோ, ஐயோ இல்ல இல்ல வேணாம், நானே போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயில பார்த்தா வீட்டுக்குள்ள போகுது. அங்க நகை செட்டை பார்த்தா திறந்து பாக்குது. எல்லாம் பார்த்தா கருப்படிச்சு போயிருக்கு. ஐயோ எல்லாமே இப்படி கருத்து போயிருக்கு, இப்போ கழுத்துல போட்டோம்னா கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லி தங்கமயில் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா சரவணனும் உள்ள வராரு. தங்கமயில் பார்த்தா நகையை போடாம கையிலே வச்சிருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவ நகையை எடுத்து போடுன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நகையை போடாம கையிலே வச்சிருக்கா, என்ன இவ இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பக்கத்துல வராரு. ஏய் என்ன நகையை போட்டு தானே வர சொன்னாங்க, ஏன் இங்கே இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் போங்க நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லவும், ஏய் என்ன எதுக்கு இப்படி நகையை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க, நகையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பார்த்தா நகையை அப்படி கையிலேருந்து பிடுங்குறாரு. பார்த்தா கவரிங் நகை எல்லாம் கருப்படிச்சு போயிருக்கு. என்ன என்ன இது நகை என்ன எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கவும், அது மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பார்த்தா அப்படியே திணறவும், என்னன்னு சொல்ல புரியா இல்லையா, தங்க நகை இப்படி மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும், அது தங்க நகையே இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், தங்க நகை இல்லையா அப்புறம் இது அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கவும், இது எல்லாமே கவரிங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லவும், கவரிங்கா? அடி பாவி, என்னடி மொத்த குடும்பமும் இம்புட்டு பெரிய ஃப்ராடு குடும்பமா இருக்கீங்க, என்ன எல்லாத்துலயும் பொய்யா? நீ படிக்கிறேன்றதுல போய், வயிற்றுல வளர குழந்தைன்றதுல போய், இப்ப போட்ட நகையிலையும் போய், எப்படி ஒரு குடும்பத்தை கொஞ்சம் கூட கூசாம இப்படி போய் சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது.